சமீப வருடங்களாக என்று சொல்ல முடியாது, நூற்றாண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக நாக்பூர் கூட்டம் போட்டு வரக்கூடிய தொடர் திட்டங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சாதித்து வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த அராஜகங்களுக்கு எதிராக குரல்களை எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அவர்களை போல தொடர் திட்டமிடல்களில் ஈடுபடாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். RSS நினைத்ததை நூறாண்டுகளிலே சாதித்திருக்கிறது. ஆனால் RSSக்கு எதிரான ஜனநாயக செயல்பாட்டாளர்களுடைய பணிகள் அதே போன்ற நுட்பத்தோடு செயல் திட்டங்களோடு இருந்ததா என்றால் இல்லை, இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்று ஒரு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தலாம். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்பிக்கை என்பது மட்டும்தான் பிரதானமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய இந்த பயணத்தில் ஜனநாயக எழுச்சி களத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நுண்ணிய அபத்தங்களை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான திட்டமிடல்களை உடனே சரி செய்து விட முடியுமா என்று சொன்னால், எந்ததொரு புதிய ஆட்சி அமைந்தாலும் டெல்லியில் இவற்றை சரி செய்வதற்கே குறைந்தபட்சம் 10 முதல் 15 ஆண்டு காலம் ஆகும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய எதிரிகள் ஜனநாயகத்தன்மை உள்ளவர்கள் அல்ல, நச்சு சிந்தனையாளர்கள். கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய சித்தாந்தங்களை எப்படியெல்லாம் புகுத்த வேண்டுமோ அதையெல்லாம் புகுத்துவிட்டு எல்லா துறைகளிலும் தலைநிமிர்ந்து நிற்கிறார்கள். கம்யூனிசம் வலிமை பெற்றிருக்கக்கூடிய கேரளாவில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தோம். ஆனால் அவர்களுக்கான வெற்றிகளை அங்கே தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்களை முற்றிலுமாக அடித்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விட முடியாது. களத்திலே அவர்கள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதிகார மையங்களிலே எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் மதுரை நீதிமன்றத்துடைய தோற்றம் நம் முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் எவ்வளவு அவசியம் என்பதை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் வழங்குவது நீதியா தீர்ப்பா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நீதி வேறு, தீர்ப்பு வேறு. நீதிமன்றங்கள் எல்லாம் இப்பொழுது நீதியை சொல்வதில்லை என்பதற்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் GR சுவாமிநாதன் போன்ற கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை வைத்து நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஸ்டைன்ஸ் பாதிரியார் ஏன் வஞ்சகமாக சிறையிலே நீண்ட காலம் அடக்கி ஒடுக்கப்பட்டு உயிரிழந்தார்? பாபர் மஸ்ஜித் வழக்கிலே கொடுக்கப்பட்டது நீதியா தீர்ப்பா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் பாசிஸ்டுகள் நுழைந்திருக்கிறார்கள். இப்போதும் கூட அவர்கள் தந்திரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லி போராட்டத்தை பற்றி எல்லோரும் எழுச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யாருக்கும் உடனடியாக சான்றிதழை கொடுத்து விடாதீர்கள். அண்ணா ஹசாரே தொடங்கி இன்றைய CJP வரை கவனத்தோடும் காத்திருப்போடும் நாம் அவர்களை அணுக வேண்டியிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மாபெரும் எழுச்சி மோடிக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக புறப்படுகின்ற போது அதை அறுவடை செய்பவர்களாக காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இருந்துவிடக்கூடாது என்பதில் RSS தெளிவாக இருக்கிறது. அது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, தங்களுடைய பிடிமானத்தில் இருக்கக்கூடிய அல்லது தங்களை நேசிக்கக்கூடிய இன்னொரு சக்தியின் கையில் தான் இருக்க வேண்டும். ஒன்று பாஜக இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய இன்னொரு சக்தி இருக்க வேண்டும் என்று RSS நினைக்கிறது. எனவே தான் ஒரு டெல்லி போராட்டத்தை பார்த்துவிட்டு எழுச்சி புரட்சி என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. யாருக்கும் நாம் உடனடியாக சான்றிதழ் வழங்கிவிடக்கூடாது. நன்றாக புரிந்து பாருங்கள். கம்யூனிஸ்டுகள் வளர்வதை விரும்பவில்லை. சில அரசியல் முரண்பாடுகள் நமக்கு காங்கிரஸோடு இருந்தாலும் தேசிய அளவிலே பாஜகவுக்கு மாற்று சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த காங்கிரஸ் எந்த விதத்திலும் அந்த இடத்தை பிடித்துவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான்
நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் ஆர்எஸ்எஸ் எல்லா நிறுவனங்களிலும் ஊடுருவிருக்கிறது. யார் வளர்ந்தாலும் ஒன்று அவர்களை கையகப்படுத்த நினைக்கிறது அல்லது அடிக்க நினைக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று எஃப்சிஆர்ஏ போன்ற நிகழ்வுகளுக்கு எதிராக நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம்.